நான் ரீசெண்ட் டைம்ல கொஞ்சம் நிறைய அக்ரி ட்ரோன் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. எங்க ஊர்ல வந்து கோயிலுக்கு தீர்த்தம் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. நீங்க செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க. அதுக்கு கால் பண்ணிட்டு அவங்க சொல்றதே அதான், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் அதை காசுக்கு வேண்டி எல்லாம் பண்ணல. காசுக்கு வேண்டி பண்ணிட்டு அங்க கொண்டு வந்து ஃப்ளை பண்ணோம்னு வச்சுங்களேன், அது நிறைய ரிஸ்க் இருக்கு அதுல. இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கொடியை கட்டி மேல பறக்கூடுங்கிறாங்க. அது பறக்கிறது, மேல பறக்கிறப்ப விண்டு டிராக் வந்தது அப்படின்னா அது கண்டிப்பா கீழே தான் விழுது. கீழே அத்தனை பேர் இருக்காங்க, அவ்வளவு பேர் தலையில விழுந்தது அப்படின்னா அது ஒரு பெரிய இன்ஜுரி ஆக்கும். அது ஒரு மோட்டர் வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா வந்து 3000 to 7000 RPM வந்து அது சுத்திக்கிட்டு இருக்கு. அதுல 6 ப்ரொப்பலர் இருக்கு. அது கீழே விழுந்தது அப்படின்னா யாராவது தலையிலயோ கழுத்துலயோ பட்டுச்சு அப்படின்னா அது ரொம்பவும் சிவியரான இன்ஜுரியை கொண்டு வரும். இங்க நிறைய பேர் அந்த அவேர்னஸ் இல்லாம பறக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண போறாங்க. கேஸ் அங்க போய் மேல பறந்துட்டு இருக்கப்ப GPS மால் ஃபங்க்ஷன் ஆச்சுனாலோ இல்ல மோட்டர்ல ஏதாவது பிரச்சனை வந்ததுனாலோ கீழே விழுந்தது அப்படின்னா எத்தனை பேர் இன்ஜுரி ஆவாங்க தெரியுங்களா? அதுல இந்த கோயிலுக்கு ஸ்ப்ரே பண்ண போறவங்க 5000 ரூபா தர்றேன் 6000 ரூபா தர்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காதீங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உங்களை கூப்பிட்டு போன எல்லாருமே வந்து பேக் அடிச்சிருவாங்க, நீங்க மட்டும்தான் மாட்டுவீங்க. அதை புரிஞ்சுக்கங்க.